பிக் பாஸில் இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு கிளாஷ் ஏற்பட்டுச்சுங்க. அது கமருதீன் வெர்சஸ் பார்வதி. அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப்டன்சி டாஸ்கில் தனக்கு ஆதரவாக கமருதீன் இருக்கணும் அப்படின்னு பார்வதி ஆசைப்பட்டாங்க. 2 முறை கேட்டாங்க. ஆனால் பார்வதி அதுக்கு முன்னாடியே கானா வினோத் வந்து கமருதீன் தான் சப்போர்ட்டராக வரணும்னு அவர் முடிவெடுத்து கேட்டிருந்தாரு. இப்போ கமருதீன் முடிவெடுக்க வேண்டிய தருணம். அவர் வந்து நான் கானா வினோத்துக்கு பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். பிக் பாஸுக்கே அது சந்தேகம், என்ன பாரு அப்படின்ட்டு கமருதீன் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். நேற்று விஜய் சேதுபதியும் வியானா சொல்லுவாங்கல்ல, கமருதீன் வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை கேட்டு போகிறார் சார், வீட்டில் வந்து உங்கள் அம்மாவை பார்க்கட்டுமா கேட்கட்டுமா அப்படின்ட்டு. அது பாருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ ஹோஸ்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் யார் பிக் பாஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அவங்களுக்குள்ளே இன்றைக்கி அந்த நடந்த சண்டை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அந்த பாரு வந்து தனக்காக நிற்கலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அதுக்கப்புறம் அந்த கோர்ட் டாஸ்கில் நீ வேணும்னே என்னை தோக்கடிச்ச அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அப்போ கமருதீன் என்ன சொல்கிறேன்னா, உனக்காக லிவிங் ரூமில் நான் எத்தனை முறை லிவிங் ஹால்லே சண்டை போட்டிருக்கேன், நீ எனக்காக ஒரு முறை கூட நின்று இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுபிக்ஷாவை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். அது கூட நான் எதற்காக விக்கல் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏன் சொன்னேன், அதுவும் நான் பார்வதிக்காகத்தான் நின்று சொன்னேன், இப்போ வந்து நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் காஸ்டியூம் தேஞ்சாச்சு, திடீர்னு லவ் மூடுக்கு போயிட்டார் கமருதீன். வராரு, கெஞ்சுறாரு, பல முறை கெஞ்சுறாரு. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு அவ்வளோ தான் ஃப்ளாட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரொமான்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பாவிகளா, ஒரு நாள் தான் இவங்களுடைய கதகலம் நிற்குமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு ரொம்ப அமக்கலமாக இருந்தது. என்னடா சொன்னது போலவே முடிவெடுத்தது போலவே எதிரெதிராக ஆட போகிறாங்க போல இருக்கே அப்படின்னா, திரும்பியும் காதல் கிளிகளாக மாறிவிட்டார்கள். கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயம் கரெக்டாக சொல்கிறாருங்க, நான் கவின் மாதிரி ஒரு ஹீரோவாக ஆகணும்னு நினச்சேன், உன் கூட இருந்தால் நீ எப்போதும் குறை பேசிக்கினே இருக்கிற, எதையாவது காசிப் பேசுகிற, இது எனக்கு செட் ஆகலை பாரு. அதனால் அப்போ என்னடா சொல்ல வர, இல்லை அந்த ட்ரையாங்கிளை எதுக்கு முடிச்ச நீ அப்படின்ன உடனே, உன் மேலே இருக்கிற ஒரு பாசம்தான். ஓ ரியலி, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் பிக் பாஸ் அன்அஃபிஷியல் இப்போ நாமினேஷன் தான் வந்துடுச்சு இல்லையா, அன்அஃபிஷியல் ஓட்டுகள் தொடங்கியிருக்குங்க. திவ்யா முதலிடத்தில் இருக்காங்க, அவரை தொடர்ந்து ஜஸ்ட்டில் பார்வதி இருக்காங்க. என்ன நிலவரம்னு பார்ப்போம். கமருதீன் கானவனத்துடைய ஓட்டுகள்லாம் கமருதீனுக்கு தான் திரும்பிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கடைசி இடத்துல எதிர்பார்த்தது போல் ஆதிரை தான் இருக்காங்க. எஃப்ஜேவின் அடுத்த விக்கெட்டை ஆதிரை, அதுக்கு மேலே அமித் இருக்கார். எனக்கு தெரிஞ்ச அமித் கொஞ்சம் மேலே போயிடுவார்னு நினைக்கிறேன். டபுள் விக்கெட்டாக அடுத்த வாரம் பொறுத்திருந்து பார்ப்போம்.